காலை வணக்கம் குட்டீஸ்களே. இன்று நம்ம ஒரு சந்தோஷமான பையனை காணப்போறோம். அவன் பெயர் அரு. அரை தூக்கத்திலிருந்து அரு மெதுவாக விழிக்கிறான். வீணையாக வீசும் பொன்னான சூரிய ஒளி அவன் முகத்தை தொட்டது. அவன் சிரித்தான், நீட்டினான். அவன் நாள் அழகாகத் தொடங்கியது. அரு பாத்ரூமுக்குச் சென்று நிற்கிறான். மினுமினுக்கும் கண்ணாடி முன் நின்று பல் துலக்க ஆரம்பிக்கிறான். டூத் பிரஷ். பபிள்ஸ் வரும்போது அரு சிரிக்கிறான். அவன் புன்னகை இன்னும் அழகாகிறது. பல் துலக்கிய பிறகு அரு சோப்புடன் கைகளை கழுவுகிறான். பபிள்ஸ் வரும், கிருமிகள் மறையும். அவன் கைகள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகிறது. இப்போது அரு சமையலறைக்கு நடக்கிறான். அவன் ஒரு குளிர்ந்த சுத்தமான தண்ணீர் கண்ணாடியை குடிக்கிறான். அம்மா பெருமையாக சிரிக்கிறாள். அருவுக்கு வலிமை தோன்றுகிறது. காலை உணவுக்கு அரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுகிறான். நிறைவான பழங்கள், காய்கறிகள், சூடான பால். அதை தின்னும்போது அவன் உடம்பு சக்தி வாய்ந்ததாகும். பள்ளிக்குச் செல்ல அரு தனது பள்ளிப்பையை ஒழுங்காக அடுக்குகிறான். செருப்பை அணிந்து நம்பிக்கையுடன் கையசைத்து கிளம்புகிறான். பள்ளியில் அரு ஆசிரியையின் பேச்சை கவனமாக கேட்கிறான். அவன் மெதுவாக கை தூக்கி பதில் அளிக்கிறான். மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து நடக்கிறான். அன்பு எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும். விளையாட்டு நேரத்தில் அரு ஓடுகிறான், குதிக்கிறான், சிரிக்கிறான். வெளியில் விளையாடுவது அவனை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்கிறது. வீடு திரும்பிய பிறகு அரு சிற்றுண்டி சாப்பிடுவதற்கு முன் மீண்டும் கைகளை கழுவுகிறான். அதனால் ஆரோக்கியமான பழக்கம் நம்மை பாதுகாக்கும் என அவனுக்குத் தெரியும். மாலையில் அவன் புத்தகங்களை ஒழுங்குபடுத்துகிறான். அறையை சுத்தப்படுத்துகிறான். எல்லாவற்றையும் அழகாக வைத்துக் கொள்கிறான். தூங்குவதற்கு முன் அரு மீண்டும் பல் துலக்குகிறான். ஏனெனில் நல்ல பழக்கங்கள் காலை அல்லது இரவு எப்போதும் தொடர வேண்டும். இறுதியில் அரு தன்னுடைய மிகவும் பிடித்த டெடிபியரை கட்டி தூங்குகிறான். மின்னும் நட்சத்திரங்களின் கீழ் அமைதியாக உறங்குகிறான். நல்ல பழக்கங்கள் நம்மை தன்னம்பிக்கையோடு ஆரோக்கியமாகவும் வலிமையானவர்களாகவும் உருவாக்கும். அதனால் சுத்தமாக இருங்கள், நல்லவர்களாக இருங்கள், மிகச்சிறந்தவராக முயற்சி செய்யுங்கள். அரு மாதிரி.